people's book. So turn to page number 69 on your people's book. Okay, sir. Okay, right. So we'll start. What do you mean by martial arts? தற்காப்பு கலைகள். Martial தற்காப்பு கலை. தற்காப்பு. One by one, yes. தற்காப்பு கலை. Right. Any different ideas? Martial art, Nagila. Right. தற்காப்பு கலை. Form. Sir, Yes. martial artக்கு கைகளையும் பாதங்களையும். Sorry, I can't hear you. கைகளையும். Amma, your voice is not clear. Sir, கைகளையும் பாதங்களையும் ஆயுதங்களாக பயன்படுத்தும் வீர விளையாட்டு. Yeah, can see it, right. பாருங்க martial artsல வந்து we are using our arms and legs. ஒரு வீர விளையாட்டு தற்காப்பு கலை, martial arts தற்காப்பு கலை. Right? Okay, right. It's also right. And what do you mean by form? உருவாக்குறது. The meanings here, I have told you there are so many meanings for a particular word. You have to tell me, right, what that particular word means here in this text. Safnas, yes. எப்படி ஒரு வேர்டுக்கு பல கருத்து இருக்குது, அந்த வேர்டுக்கு இந்த இடத்துல இந்த டெக்ஸ்ட்ல ரைட் என்ன கருத்தோ அதான் நீங்க சொல்லணும். Form உருவாக்குதல் கரெக்ட். But what is the meaning of that particular word of form here? Sorry, தோற்றம் உருவாக்குதல் both are same, no? அதெல்லாம் ஒண்ணு தானே, வேற என்னதான் உருவாக்கு தோற்றம். ஓகே, நோ தோற்றம் எப்படி சொல்ல வாரீங்க? எந்த தோற்றம்? எஸ், வடிவம். அந்த வடிவுக்கு அதான் ரைட், ஒரு வடிவம், form of, right? எப்படி martial art is a form of combat. ஒரு வடிவம்ங்கறான். வடிவம் combat, போர், ஃபைட், war, சண்டை. அப்ப என்னது நீ சொன்னது சரிதான். இப்படி தற்காப்பு கலைங்கிறது என்னது? சண்டையின், ஒரு யுத்தத்தின், ஒரு போரின் ஒரு வடிவமாகும். அப்ப as Hammad said, Hammad சொன்ன என்னது? இந்த கால்களையும் கைகளையும் பயன்படுத்தி சண்டையிடும் ஒரு போர். ஓகே, no? So we can say martial arts, தற்காப்பு கலை, that's the pure meaning. And Hammad, your meaning is also correct. Sunday, fight. Found, make it fast. Quick above. Found, கண்டறியப்பட்ட, காணப்படக்கூடிய. Right, good. Among கண்டுபிடித்தல்ங்கன வராது, காணப்படக்கூடிய. கண்டுபிடித்தல்ங்கன வராது, காணப்படுதல். Found among மத்தியில். Nations, நாடு. Here in this text it gets the meaning of நாடு. நாடுகள், nations, நாடுகள். Self defense, சுய பாதுகாப்பு. That is தற்பாதுகாப்பு. Self defense, சுய தற்பாதுகாப்பு. Mental, மனம் சார்ந்து. உள ரீதியான. Spiritual, ஆன்மீக. Spiritual means ஆன்மீக ரீதியான. Law, சட்டம். Enforcement, வலியுறுத்தி நடைமுறைப்படுத்துதல். அமலாக்கம், நடைமுறைப்படுத்தல். Right. So law enforcement. Armed, ஆயுதம். ஆயுதம் தாங்கிய.
அன்ஆர்ம்டு ஆயுதம் தாங்காமல் ஆயுதம் இல்ல, ஆயுதம் தாங்காமல், ஆயுதம் இல்லாமல், வித்தவுட் வெப்பன்ஸ். Swords, வாள் வாள், வாள்கள் வாள். Right. Shields. What do you mean by shields? தடுத்து காப்பாற்று தடுத்து காப்பாற்றுறது. Anything else? Anybody else? Yes. Adil? கவசம் கவசம் Bilhan? கவசம் கவசம் Kavasam. Very good. கவசம் Indigenous. அதான் தடுத்து பாதுகாத்து கவசம் தான். கவசம், கவசம், ஷீல்டு. ஓ கேடயம், you can see, because we are talking about martial arts, no? So the terms, the word should be related to that field. நம்ம அந்த தற்காப்பு கலை சம்பந்தம், அந்த போர் சம்பந்தம், சண்டை பிடிக்கிற சம்பந்தம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த வேர்டுகளும் அதுக்குள்ள வேர்டுகளா தான் இருக்கு, அந்த டாபிக்கோட சம்பந்தப்பட்ட வேர்டுகளா தான் இருக்கு. கேடயம்னு சொல்லுவாங்க ஷீல்டு. முன்னுக்கு பாருங்க, ஆமியெல்லாம் முன்னுக்கு வச்சிருப்பாங்க ஷீல்டு. முன்னுக்கு அந்த ஒரு கையில கம்பு இருக்கும், இன்னொரு கையில அந்த கேடையும் இருக்கும். அவங்க அடிச்சு அப்படி தடுக்கிறது, பாதுகாக்கிறது. Right. Daggers. கத்திகள் கத்திங்கிறது நல்லா சொல்ல போனா வீச்சு கத்திங்கிறத விட ஒரு குத்துற கூர்மையான வாள், குத்துவாள். Daggers. கத்தி தான் ஒரு, இட்ஸ் a type of knife, பட் அப்படி குத்துற ஒரு வாள் மாதிரி, கூர்மையான குத்துவாள். However, வெவ்வேறு இடமச்சான் அப்படியா, எப்படியா எனினும். கிக்கிங், உதைத்தல் விதைத்தல் பஞ்சிங், குத்துதல் முட்டியால் குத்துதல் பஞ்சிங் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் கிக்கிங். குத்துறது, கிக் வந்து காலில் உதவுறது, கிக் பண்றது. ஃபுட்பால், right? In football we are kicking. Depending, சார்ந்து சார்ந்து yes, சார்ந்து, depending, தங்கி இருத்தல், சார்ந்திருத்தல். Application, விண்ணப்பம் விண்ணப்பம். படிவம். அதான், ஓகே, அப்ளிகேஷனுக்கு விண்ணப்பம் தான். Here, what is the meaning of application here? In this text, what is the meaning in this text? In the text, மனு பிரயோகம். பிரயோகம், yes. Ampri Saki, right? பிரயோகம், applicationக்கு என்னது விண்ணப்ப படிவம் வரும். இந்த application தான் என்னது பிரயோகம். The styles and techniques used in martial arts differ depending on the application. அவங்க யூஸ் இந்த பிரயோகிக்கிற முறையில தான் இருக்கு. சில ஸ்டைல்ஸ் இருக்கு, டெக்னிக் இருக்கு. இன்டென்ஷன், எண்ணம் purpose. The similar word of intention is purpose, நோக்கம். Physical fitness, தேக ஆரோக்கியம். Yes. Here, today many young women learn martial arts for self-defense, while some turn to it for mental and spiritual development, as well as for physical fitness. It's a very good topic for everyone, for you and for me also, not only for gents, but also for ladies also. ஒரு தற்பாதுகாப்பு கலை தானே இது, எல்லாரும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும். அண்ட் ஆல்சோ இதுல அந்த சண்டை மட்டும் இல்லை, மென்டல் பிசிக்கல் ரீதியான சில என்னது சில ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட் இருக்குது, சில அந்த வார்ம் அப்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சில வார்ம் அப்ஸ் பண்ணுவாங்க. ஒரு பிசிக்கல் ஃபிட்னஸுக்கான உடம்பு என்னது உறுதியா வச்சுக்கொள்றதுக்கு சில யோகா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது, எல்லாத்துலயும் இருக்கு. ஸ்போர்ட்ஸ்ன்ற வகையில பிஃபோர் ஸ்டார்டிங் எனி ஸ்போர்ட்ஸ், எந்த ஸ்போர்ட்ஸை செய்யும் போது அந்த உடம்பையும் உடலையும் என்னது அதை ஒன்றிணைக்கிறது.
அதுக்கு செய்யறது கட்டாயம் நிறைய பேர் செய்யறாங்க. சண்டை மட்டும் இல்லை, இதுல அந்த பிஃபோர் ஸ்டார்டிங் திஸ் வந்து மென்டல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட், உடல் உல ஆன்மீக அபிவிருத்திக்காகவும் இது வருது. அண்ட் ஆல்சோ இட்ஸ் வெரி குட் ஃபார் பிசிக்கல் ஃபிட்னஸ். பிசிக்கல் ஃபிட்னஸுக்கு நல்ல உடம்பானது நல்லது, தேக ஆரோக்கியமான உறுதியா இருக்கிறதுக்கு, யங்கா இருக்கிறதுக்கு தேவை. அண்ட் ஆல்சோ தி மெயின் திங் இஸ் செல்ஃப் டிஃபென்ஸ், சுய பாதுகாப்புக்கு தேவைப்படுதான்னு சொல்றான். ரைட். அதனால so that the ladies also learn martial. Indigenous, உள்நாடு, உள்நாட்டு, நம்ம உள்நாட்டு லோக்கல். Then விட விட, வெரி குட். ரில்ஹான் வாய் தொடங்கணும் கொஞ்சம். விட, ஒரிஜினேட்டட், உருவாகி, உருவாகு, ஆரம்பமாக. Originated, started, yes. Warrior, Yes, sir. warrior. Warrior, WARRIOR. போர் வீரன், Poor Viren, or else, and also we can say poor also we can say. Poor Viren. Protect. உருவாக்குதல், பாதுகாத்து, பாதுகாக்கிற, protect பண்ற, not உருவாக்குதல், பாதுகாக்கிற, protect. Divide, பிரிக்கிறது, பிரித்தல். Impart, yes. Ilhan, your mic is always on, but your mouth is always off. வழங்குதல், வழங்குறது, வழங்கு, what do you mean by வழங்குதல்? வழங்குறதுன்னா என்ன? Can you explain it clearly? தெளிவா வழங்கப்படுத்துங்க. எப்படி வழங்குறது தான் கிட்டத்தட்ட குடுக்குற, சப்ளை பண்ற, சப்ளை, கேன் சே. எப்படி அந்த ஒரு வகையான இம்பார்ட், திணிக்கிறது, தெரிவிக்கிறது, கூறுறது, அப்படி. அந்த அந்த பாருங்க, டு இம்பார்ட் அங்கம் நாலேஜ் அண்ட் இட்ஸ் சீக்ரெட்ஸ். அதனுடைய அங்கம், அந்த அந்த தந்திரத்தினுடைய அறிவையும் அதனுடைய ரகசியங்களையும் திணிக்கிறது. அந்த 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 சப்ளைக்கு சொல்லலாம், கூறுதல், தெரிவிக்கிறது, இம்பார்ட் பண்றது, விளங்க செய்கிறது. ஃபெய்த்ஃபுல், நன்றி, நன்றி, நம்பகத்தன்மையுடைய, விசுவாசமான, நம்பகமான, நம்பகமான, நம்பிக்கையுள்ள, ட்ரஸ்ட்வர்தி, விசுவாசமான, நம்பிக்கையா, நம்பிக்கையுள்ள, both are same. விசுவாசமான, நம்பிக்கை உள்ள, நம்பகமான, நம்பகமான. hence, எனவே, வேலி, எனவே, ஹென்ஸ்ங்கிறது என்னது? எனினும், எனவே அந்த கருத்து தான் காட்டும். வேலிக்கு வரும் அந்த, அது ஹெஜ் இல்லையா? ஹெஜ், வேலி சொல்றது. ஃபென்ஸ் தான் வேலியா, ஃபென்ஸ். இது ஹென்ஸ், எனினும், வேல்யூ, பெருமானம், பெருமானம், பெருமானம். பாப்புலாரிட்டி, புகழ், சனத்தம், that is population. Popularity, புகழ், noun. It's a noun. Popularity, noun, புகழ். Increase, அதிகரித்தல், அதிகரிப்பு, அதிகரிப்பு. Generation, பரம்பரை, பரம்பரை. Oath, சத்தியம், சத்தியம் செய்யறது, சத்திய பிரமாணம் செய்யறது. Oath, without, இல்லாம,
தலைக்கவசம். தலைக்கவசம். ஹெல்மெட்லாம் சொன்ன பாருங்க. ஹெட்வேர் தலைக்கவசம், தலைக்கு அணிகிறது. அண்ட் ஃபுட்வேர் காலணி. காலணி. பாதணி. யா. கன்சிடர் கவனி. கவனி. யா. அந்த மீனிங் கவனிக்கிறது வேற. எனி அதர் மீனிங்? கவனம் செலுத்து. கவனம் அந்த கவனம் சொல்றது கருத்தில் கொள்ளு. கருத்தில் கொள்ளுதல், கவனத்தில் கொள்ளுதல். ஒரு விஷயத்த நம்ம என்னது மைண்டுக்கு எடுக்கிறது. சொல்லுவாங்க கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பாருங்க, என்னது யோசிச்சு பாருங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தை காட்டு. எஸ். சக்ரட். சக்ரட். என்ன சார்? எஸ். சக்ரட். சீக்ரெட். இரகசியம். That is secret. That is SECRED. This is SACRED. புனிதமான. புனிதமான. Very good. Sacred. புனிதமான. Space. Space. ஆன்மீகம். Space. Sacred space. வெளிமண்டலமா? அதாவது புனிதமான இடம். இடம். எஸ். அது என்னது அந்த வெளிமண்டலம் சொல்றதுதான், அது சொல்றதுதான். ஸ்பேஸுக்கு போறேன்னு சொல்லுவாங்க, விண்வெளிக்கு போறது, விண்வெளி, ஸ்பேஸ். இது ஒரு ஸ்பேஸ், ஒரு இடம். போன்ல பாருங்க, தேர் இஸ் நோ ஸ்பேஸ் ஆன் போன். போன்ல சில மெசேஜ்கள் வரும், இடம் இல்ல. ரைட். சில விஷயம் என்னது delete something சொல்லி வரும், delete some files. ஸ்பேஸ், இடம். ஒரு புனிதமான இடம். ஃபைன். சரியா? நல்லம். கண்டுபிடி. That is find. FIND. This is fine. FINE. நல்லம், சுகம் அப்படி வரும். clay. களிமண். 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 Right. Coconut fibers. Coconut fibers. நார்கள். நார். தேங்காய் நார். தேங்காய் நார். படி மீன் பை தேங்காய் நார். தேங்காய் நார் தும்புதான். கோகோனட் ஃபைபர்ங்கிறது தும்பு தான். அது தும்பு மாதிரி ஒரு ஐட்டங்கள் தான், அது தும்பு தான். தேங்காய் தும்பு. கிராஸ்லேண்ட்ஸ். புல்வெளிகள். ஈவன். கூட. வெரி குட். ஸ்வாம்ப்லாண்ட்ஸ். சதுப்பு நிலங்கள். சதுப்பு நிலங்கள். அது என்னது சேற்று நிலங்கள் தான். மஸ்ட். கட்டாயமான. ஸ்வாம்ப்லாண்ட்ஸ் மார்ஷ்லாண்ட்ஸ் சொல்றதா? மாஷ் தான். எஸ். engage. உள்ளாகிய. எஸ். உள்ளாகி மீன்ஸ் ஒரு இதுக்கு உட்பட கலந்து கொள்றது. ஈடுபடுறது. என்கேஜ் தான் ஈடுபடுறது, உள்ளாகிறது. breathing. மூச்செடுக்கிறது. மெடிடேஷன். தியானம். தியானம். மெடிடேஷன். டவுட். கற்பிக்கப்பட்ட. Taught. TAUGHT. Taught is the past participle of கற்பிக்கப்படுகிற. The past participle, the past tense and past participle of teach is taught. Teaching உள்ள past tense and past participle taught. Major. நிறைய.
நிறைய the meaning not நிறைய முக்கியம் major முக்கியம் முக்கியமான very good major பெரிய பெரியன்னு ஒரு கருத்து நிறைய இல்ல பெரியன்னு ஒரு கருத்து இருக்கு here major sections main section முக்கியமான பிரதானமான weapons ஆயுதங்கள் ஆயுதங்கள் number of இலக்கம் no இலக்கத்துக்கு வரும் என்ன இலக்கத்துக்கு வரும் can say but here number of weapons used எண்ணிக்கை எண்ணிக்கையிலான number of எண்ணிக்கையிலான very good எண்ணிக்கை உள்ள rituals ఎంత சார் rituals சடங்குகள் சடங்குகள் very good. பாரம்பரியங்கள் பாரம்பரிய சடங்குகள் yes ritual சடங்குகள் right similar words ஹரி quick பண்ணுங்க similar words yes ஒற்றை ஒத்த கருத்து சொற்கள் similar word synonyms ஒத்த கருத்து சொற்கள் text எழுத்து எழுத்து another meaning வேற yes another meaning ஹரியா கிளிக் பண்ணுங்கம்மா உரை உரைன்னு சொல்லலாது எஸ் உரை மூலம் குட்டி மூலம் ஆமா உரை மூலம் உரை மூலம் அப்படின்னா என்ன what do you understand from உரை மூலம் in Tamil text ஒரு மூலவாக்கியம் மூலவாக்கியம் என்னது இது பாருங்க read the following text ஒரு என்னது ஒரு பந்தி அல்லது ஒரு பாடம் டெக்ஸ்ட் புக் பாடப்புத்தகம்னு சொல்லுவாங்க ஒரு we can say ஒரு paragraph பந்திங்கிறத விட என்னது ஒரு பாடம் தான் அது ஒரு டெக்ஸ்ட் அல்லது ஒரு ஆக்கம்னு சொல்லுவீங்க டெக்ஸ்ட் warfare போர் 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 சண்டை போர் அதாவது போர் நடவடிக்கை போர் செயல் போர் என்கிறத விட போருக்கு தேவையான நடவடிக்கைகள் warfare போர் நடவடிக்கை அல்லது போர் செயல் harm பாதிப்பு பாதிப்பு தீங்கு அரைவாசி yeah harm refer பார்க்கவும் பார்க்கவும் another meaning தேடுறது தேடுறது பார்க்கிறது okay another meaning here look at the last question what is referred I'm sorry what is referred by the following குறிப்பிடு very good குறிப்பிடு சுட்டிக்காட்டு right in paragraph 1 this in paragraph 2 it and the paragraph பந்தி 1ல this ன்னு குறிப்பிடப்படுற வேர்ட் என்ன in paragraph 2 பந்தி 2ல வந்து it ன்னு குறிப்பிடப்படுகிற சுட்டிக்காட்டப்படுகிறது it right what is referred by this in paragraph 1 what is referred by it in paragraph 2 right okay my dear good and look at the next page number 71 on your people's book irga activity Yes, 9 sir. right read and enjoy I'm an artist irga Yes, that's sir. the poem right now you are going to pick up the hard words from that one also
Yes. What is this activity about? Right. So பேராகும் வினையாகும் சொல்லப்படக்கூடிய சொற்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். Yes. And where did we stop in our previous class? 6. Question number 6. We have seen question number 6. So we have to see question number 7. Am I correct? Yes, sir. Right. Children should not dash a television always. Watch. Watch. Watch is noun or verb? Web. Verb. 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 Right? Verb. How can you say it belongs to verb? Watch the பார்க்கிறேன் sir. சார் உங்களோட சவுண்ட் கிளியர் இல்ல. Sorry? Boys, watch வந்து நவுனா வரும்போது என்ன கருத்துன்னு கேட்டேன். பார்த்தல். பார்த்தல் எடுக்கலாம். மீனிங் வேற. Yes. அடே watch வந்து நவுனா வரும்போது என்னடாப்பா கருத்து? கையில கட்டுற கடிகாரம். கடிகாரம் watch அவ்வளவுதான், very simple. Whether it is right or wrong doesn't matter. Speak out. Right. The pupil could not dash the teacher as he has come to class late as usual. Face. Face. Right? Is it noun or verb? Verb. Verb. How can you say it belongs to verb? முகம் கொடுக்கறேன். முகம் கொடுக்கிறது. Face. I could not find his dash in the street mentioned there. Address. 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 Very good. Address. Is it noun or verb? Noun. 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 And what is the meaning of address as a verb? When it comes as a verb, no. Ninth one, noun or verb? Noun. Noun. I am asking you, when it acts as a verb, ஒரு verb ஆ சொல்லிப்படும் போது, what is the meaning of it? குறிப்பிடு. குறிப்பிடு. உரையாற்றுதல். குறிப்பிடு வரும் உரையாற்றுதல். We have seen, no? What is that? Look at the third one. Our principal usually addresses us at the morning assembly. உரையாற்றுறது. குறிப்பிடுறதுன்னு சொல்லுவாங்க, அட்ரஸ் பண்றேன்னு சொல்லுவாங்க. வெரி குட். வெரி குட். ரைட். குறிப்பிடுறதுக்கு வரும். இவரை அட்ரஸ் பண்ணி அனுப்புங்கன்னுவாங்க. There was no dash in the pot for him to drink. Hurry up. Water. Water. Sorry. Is it noun or verb? Noun. 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 I thought my brother would dash his toy in no time. Break. Break. Verb. Is it Break. noun or verb? Verb. Verb. Noun. Verb. Verb. How Verb. do you prove it as a verb and how do you prove it as a noun? This is verb, உடைக்கிறது. no? உடைக்கிறது. Yes. உடைக்கிறது. உடைக்கிறது. She washed his dash very quickly before brushing his before brushing her வரும். She கொடுத்திருக்கான். She. The she போட்டு his வருமா? Boys? No, sir. But he தான் அது. He, cut S. He washed his dash very quickly before brushing his teeth.
Face. 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 Safra, yes. Face. 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 Is it noun or verb? Noun. 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 Okay, right. So is it clear? Sometimes, right, a vast difference, a big difference. பெரிய வித்தியாசம் ஒண்ணு இருக்கு. Right. And also I gave you another homework. What is that? Can anyone of you say? What is another page number 67 on your people's book? I told you to just copy it down. That means only the green page, learning point from your people's book on your grammar activity book. Do you already the auxiliaries in present perfect tense are has and have, right? And what would happen to the verb in present perfect tense? The present perfect verb again. ED சேர்க்கிற. ing சேரும். Wrong. ing சேர்க்கிறது வந்து அங்கம்மா. Present continuous. ED சேர்க்கிற. ED. ED மட்டும்தானா? என்ன பேரு? ED மட்டும்தான் சேர்க்கணும். எல்லா verb-க்கும் ED தான். Past மாத்திர. Past is wrong. Totally wrong. Past participle. Very good. எப்படி உங்களோட auxiliaries has have-க்கு பக்கத்துல வர verb வந்து past participle formula வரும். Normally we call it V3, verb 3 ன்னு சொல்லுவாங்க. வினைச்சொல்ற மூணாவது வடிவம். Past participle of the verb. In Tamil we call it இறந்த கால வினை எச்சம்னு சொல்லுவாங்க. வந்து சொல்லின்னு அப்படி எச்சம் உடஞ்சுதான் வரும். போய் அப்படிதான் வரும். Right, for the first time, right, you were introduced the past participle here in present perfect tense. நம்ம இந்த passive voice-லயும் படிச்சோமே. passive voice-ல வர past participle பட்டு பட்டுன்னு சவுண்ட் கொடுக்கும். present perfect form, not present-ல perfect. அது present perfect-ஆ இருக்கலாம், past perfect, future. We are going to study future perfect also. அந்த perfect form-ல வரக்கூடிய verb-க்கு வந்து வினை எச்சமா தான் வரும். பட்டு பட்டுன்னு வராது. வந்து சொல்லி எடுத்து போய் அப்படிதான் வரும். கண்டு சிரித்துன்னு வரும். அதே பாட்டு passive voice-ல வரும்போதுதான் பட்டு பட்டுன்னு சவுண்ட் கொடுப்பாரு. So you were introduced as a, right, for the first time. You were introduced past participle for the first time in grade 7, right? Present perfect tense. இங்கதான் முதல்ல உங்களுக்கு பண்ணது, right? The past participle அறிமுகப்படுத்தப்பட்ட இடம், right? And okay. So the verb will be in past perfect tense, right? And this is present tense. This is present perfect. Did we study past perfect tense? இவர் இறந்த காலம் படிச்சோமா? Present perfect in grade 7. Okay. Past perfect tense படிச்சோமா? Yes. ஒரு formula என்னது, as you all are aware, there are 3 tenses. So perfect form அதுல 3 காலங்கள், present tense, past tense, future tense. அப்படிதான் வரும். Continuous formula 3 tense, present, past, future. Basically there are 3 tenses, right? So in grade 9 you are going to study our future perfect tense. Present perfect, past perfect, future perfect tense இங்க படிக்க போறோம். Right? இங்க உள்ள auxiliary என்னன்னு கேட்டா shall or will. ரெண்டு ஒண்ணுதான். Right? Shall or will. I will go to school. Right? And shall is used for, shall யாருக்கு பாவிக்குது? Shall will both are same, ரெண்டு ஒண்ணுதான். But shall is used only for IV. Very good. I and V. IV க்கு மட்டும்தான் shall பாவிக்குது. IV வந்து willக்கு பாவிக்கலாமா? Yes. IV வந்து I will ன்னு சொல்ல வேணும், I shall ன்னு சொல்ல வேணும். shallக்கு யாருக்கு பாவிக்குது? shall யாருக்கு பாவிக்குதுன்னு கேட்டா only for I and V. But in questions, கேள்விகள்ல, right, IV வந்து shallக்கு மட்டும்தான் வரும்.